இல்லையடா சார் 9 மணி ஆச்சு சார். 9:10 வேலைக்கு வரான் சார். டேய் ஏடா 9 மணிக்கு வேலைக்கு வரணும், 9:10 வர்ற, ஏன்டா 10 நிமிஷம் லேட்டு? சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க சார். என்ன இப்படியே காரணம் சொல்லிட்டு இருப்பேன் நீ? டேய் இந்த வாரத்துல இருந்து இவனுக்கு 500 சம்பளத்தை கம்மியா கொடுறான். சரிங்க சார். நீ இவனை வாட்ச் பண்றான், டெய்லி லேட்டா வரானா இல்லையா? சரிங்க சார். வாட்ச் பண்ணி என்கிட்ட சொன்னேன்னா உனக்கு 300 சம்பளம் ஜாஸ்திடா. இதுதான் சார் இனிமேட்டு என் வேலையே. இனிமேட்டு எப்படி பாருங்க, செக் பண்றேன். அப்பதான் இவங்க எல்லாம் கரெக்டா ஆவாங்க. சரிங்க சார். ஏண்டா இப்படி போட்டு கொடுத்து சம்பளம் எச்சா வாங்குறிய? சரி, இன்னைக்கு ஓனர்கிட்ட லேட்டா வந்தேன்னு சொன்னேன். நேற்று எத்தனை மணிக்கு வேலையை விட்டு போனேன்? அது எப்படி எனக்கு தெரியும்? அதெல்லாம் உனக்கு தெரியாது. நேற்று 8:30 மணிக்கு வேலை முடியறது, அரை மணி நேரம் எச்சா செஞ்சுட்டு 9 மணிக்கு போயிருக்கேன். அதெல்லாம் ஓனர்கிட்ட சொல்ல மாட்டியே? அது என் வேலை இல்லப்பா. இதெல்லாம் உன் வேலை இல்ல, போட்டு கொடுக்கறது மட்டும் உன் வேலை. நீ மட்டும் இல்ல, நிறைய கம்பெனில இப்படிதான் இருக்காங்க 4 பேர் ஒன்ன மாதிரியே. ஓனர் 200 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிட்டார். கம்பெனில இந்த மாதிரி ஆள் இருந்தா நீங்க ஏதாவது சொல்லுங்க.